ब्रह्मकीटमपराहत संप्रयोगे दुष्कर्म संचयवसात् दुरतिक्रमेण प्रत्यस्त्रमञ्जलिदसौ तव निग्रहास्ते हस्तीश दुःख विषदिग्ध அப்பா ஹஸ்தீஷானா ஹஸ்திகிரின்னா ஞானைமலை வரதராஜ பெருமாள். அந்த அங்கே மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாள் தான். 24 படி இருக்கும். மலை மேலே பெருமாளை சேவிச்சுட்டேலா, மலை மேலே பெருமாளை சேவிச்சுட்டேலா அப்படின்னு கேட்பா. 24 படி இருக்கும். ஆச்சரியமாக போய் வரதனை சேவிக்கணும். ஹஸ்தீசர் இடத்துல பிரார்த்திக்கிறார், நான் எவ்வளவோ அபராதங்கள் பண்ணேன், ஆனால் லோகத்தில் என்ன வழக்கம்னா எதிரிகளை நாசம் செய்யணும், சத்துருக்களை நாசம் பண்ணணும்னா அம்பு இருக்கும். அந்த அம்புனால அம்புனுடைய நுனியில விஷத்தை தடவி பிரயோகம் பண்ணுவா. இது லோக வழக்கம். ஆனா எல்லையற்ற பாபங்கள் அடியேன் பண்ணியிருக்கேன். நீனும் சங்கல்பங்கிறதான அம்புனால என்னை நீ பிரயோகம் பண்ணணும்னு நீ முடிவு பண்ணியிருந்தாலும் சங்கல்பம், ஏன்னா பெருமாள் சங்கல்பம் பண்ணி தானே பண்றார் இந்த காரியத்தை எனக்கு இது பண்ணணும்னு. சங்கல்பம் பண்ணி நீ பண்ணனாலும் என்னுடைய பாபங்கள் தான் விஷமா, நம்முடைய பாபங்கள் தான் விஷம். அந்த விஷத்தை அந்த பானத்தில் தடவி நீ என் மேலே நீ பிரயோகித்தாலும் என்ன இடத்துல நரகத்துக்கு தான் என்னை தள்ளணும்னு நான் நினச்சா கூட உம்மால் இது பண்ண முடியாது. ஏன்னா அதை வெல்றதுக்கு என்கிட்ட ஒரு அஸ்திரம் இருக்குன்னு. என்ன அஸ்திரம்னா 2 கையும் கூப்பிடுறது தான். பெருமாளை பார்த்து சொல்கிற, படைப்பில் பிரம்மதேவன்லேருந்து ஆரம்பித்து எறும்பு பரியந்தம் உன்னுடைய சங்கல்பத்தை மீறி யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ கொடுக்கக்கூடிய தண்டதரன்னு உனக்கு ஒரு திருநாமம். அவாளுக்கு பண்ண கர்மாவுக்கு தகுந்தபடி தண்டனையை கொடுத்தே தான் தீரணும். நீ கொடுத்து தான் தீருவ. ஆனாலும் உன்னுடையதான அந்த தண்டனை, நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு நீ கொடுக்கக்கூடிய தண்டனை என் இடத்துல வர முடியாது. அப்படி ஒரு நீ அஸ்திரம் என் இடத்துல ஏவினா நான் ஒரு அஸ்திரம் வச்சிருக்கேன். அது என்னன்னா அஞ்சலி அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதனால உன்னுடைய நிகிரகத்தை, தவ நிகிரகாஸ்திரே, உன்னுடையதான நிகிரகத்தை போக்கக்கூடியது, நிகிரகத்தை மாற்றி அனுகிரகமாக பண்ணக்கூடியது ஒரு அஸ்திரம். அதான் அஞ்சலி, கை கூப்புவது. கூப்பிய கையின் பெருமைதனை அப்படின்னு ஆழ்வார் எடுக்கிறார். அதனால கையினுடைய பலன் என்னன்னா கூப்புது. அதனால கூப்பி பண்ணி விடுறது. பண்ணினா அவனை அனுகிரகம் பண்ணி மோட்ச வரைக்கும் அனுகிரகம் பண்ணணுமா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்போ மட்டும் காப்பாற்றுறது இல்லை, மோட்ச வரைக்கும். பெருமாளுக்கு என்ன ஒரு தர்ம சங்கடம்னா சத்தியஸ்வரூபமானவன் பகவான். அதனால தான் பாகவதத்தை சுகபிரம்ம சொல்றார், சத்யவிரதம் சத்யபரம் த்ரிசத்யம், சத்யவிரதம் சத்ய